ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில இயர்ஸாக ட்ரேட் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தோணும். இப்போ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இங்கே நீங்கள் ஒரு என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்க்கும் பொழுது முட்டாள்தனமான இடத்துலலாம் என்ட்ரி பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஒரு பைத்தியம் மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கோம்ல ஒரு அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வளர்ந்தாதான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்கீங்க. லேர்னிங் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்புச்சுன்னா நீங்கள் ஒரு கால் சைடுக்கான என்ட்ரி ட்ரை பண்ணுவீங்க. இல்லை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இந்த ஒரு சப்போர்ட் லைனை நீங்கள் புட் சைடுக்கான என்ட்ரியே ட்ரை பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது தெரியாமலே மார்க்கெட்டில் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங் பீரியடை பார்க்கும்பொழுது நம்ம புட் ஆப்ஷன் எதுக்கு எடுத்தோம், கால் ஆப்ஷன் எதுக்கு எடுத்தோம் தெரியாது. நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ யோசிக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்ம பண்ணின ட்ரேட்ஸ் ஃபூலிஷாக தோணும். இன்னைக்கு உள்ள என்னோட ட்ரேடிங்கையும் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் பேக் போயிட்டு அப்போ நம்ம பண்ணின ட்ரேடிங்கையும் கம்பேர் பண்ணும் பொழுது அப்போ உள்ள ட்ரேடிங் நமக்கு ஒரு ஃபூலிஷாக இப்படிலாம் என்ட்ரி எடுத்திருக்கோம் பாருங்களேன். நம்ம ஒரு பைத்தியக்காரத்தனமான என்ட்ரியை மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு தோணணும். அந்த மாதிரி தோணுனா மட்டும்தான் நாம் ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது கற்றுருக்கோம். ஆப்ஷன் பையிங்கில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகி வரோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். நான் ஏன் இந்த இடத்துல இந்த என்ட்ரியை போட்டேன், எதுக்காக இந்த கால் சைடு என்ட்ரி எடுத்தேன், புட் சைடுக்கான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறலாம் தெரியாமல் நம்ம இன்னுமே என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ இன்னும் நம்ம கீழ் நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதான் அது உணர்த்தும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.